வணக்க நண்பர்களே, டாக்டர் மகாலிங்கம். இன்னைக்கு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது ஒரு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரீசெண்டாக ஒரு நண்பர் வந்திருந்தார். அவருக்கு என்ன தொந்தரவுன்னு பார்த்தீங்கன்னா, விரைப்புத்தன்மை குறைபாடுக்காக அவராகவே என்ன பண்ணியிருக்காரு, எந்த டாக்டரையும் கன்சல்ட் பண்ணாமல் சில மாத்திரை மருந்துகள், சில மூலிகை மருந்துகள் எல்லாமே மெடிக்கலில் வாங்கி பயன்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே எடுக்க போகும்போது என்ன இருக்குது அப்படின்னா, நல்ல ஒரு விரைப்புத்தன்மை கிடைச்சிருக்கு. தென் இன்டர்கோர்ஸ் டைம் அதிகமாகிருக்கு, தாம்பத்தியம் அந்த நேரமும் அதிகமாகிருக்கு. ஆனால் அதற்கடுத்து அந்த மருந்துகள் அவர் பயன்படுத்துகிற நிப்பாட்டின பின்னாடி அவருக்கு முழுவதும் விரைப்புத்தன்மை குறைந்த மாதிரி, ரொம்ப தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ரொம்ப மன உளைச்சலோடு வந்தார். அந்த மாதிரியான செயற்கை விரைப்புத்தன்மைக்கு நீங்கள் அடிக்டட் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இயற்கை விரைப்புத்தன்மையை நீங்கள் உணரவே முடியாது. செயற்கை விரைப்புத்தன்மை என்பது என்றைக்குமே ஒரு ஆபத்தான விஷயம்தான். அதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு உண்மையிலே விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விரைப்புத்தன்மை குறைபாடு இருந்ததுன்னா அருகில் உள்ள உங்கள் குடும்ப மருத்துவர் அணுகி அதுக்கான பரிசோதனைகளை செஞ்சு அதை நிவர்த்தி பண்ண பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், விரைப்புத்தன்மை குறைபாடுக்கு இன்றைய காலகட்டத்தில் ஹார்மோனல் ப்ராப்ளத்தினால வருதா, இல்லை ரத்த நாளங்கள் பாதிப்புனால வருதா, இல்லை நரம்பு கோளாறுனால வருதா, இல்லை சில வாழ்வியல் நோய்கள், சர்க்கரை நோய்கள், ரத்த கொதிப்பு, இருதயம் சார்ந்த நோய்கள், சிலருக்கு உடல் பருமன் அதிகமாகறதுனால, சில வாழ்வியல் பழக்கங்களான ஸ்மோக்கிங் பண்ணுறது, ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிறது, பாக்கு புகையிலை பயன்படுத்துறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது, ரொம்ப நைட் ஷிஃப்ட் பார்க்குறது, தூங்காத நிலை ஏற்படும் போது கூட இந்த மாதிரியான ஆண்மை குறைபாடு, விரைப்புத்தன்மை குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுறதுக்கான முறையான மருத்துவ அறிவுரைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டெக்னிக் நிறையா இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்துங்க. நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய பயிற்சிகள், நிறைய இது சார்ந்து நிறைய வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆண்மை குறைவு வர மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்கள் மருத்துவரின் அறிவுரைப்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே சரியாகலாம். இயற்கை முறையில் நம்ம எப்படி அதை சரி பண்ணலாம்னா, சரிவிகித உணவு முதல்ல நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய கீரை காய்கறிகள் எடுத்துக்கோங்க. அதுலேயும் சித்த மருத்துவத்தில் ஆண்மை அதிகப்படுத்துகிற மாதிரி, விரைப்புத்தன்மை அதிகப்படுத்துகிற மாதிரி சில கீரை வகைலாம் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாளிக்கீரை, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, இந்த மாதிரியான கீரைகள் எல்லாமே நீங்கள் நார்மலாக ஒரு 48 டேஸ் அந்த மாதிரி கொஞ்சம் நெய் சேர்த்து வறுத்து ஏதோ ஒரு கீரை மட்டும் நீங்கள் டெய்லியுமே நீங்கள் ஒரு 48 டேஸ் எடுத்துக்கலாம். உங்களோட விரைப்புத்தன்மை அதிகப்படுத்த இது உதவியாக இருக்கும். அதை தாண்டி தினமுமே எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் ஒரு 45 நிமிஷமாவது ஒரு சின்ன நடைப்பயிற்சி பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். சில யோகாசனங்கள் சிம்பிளாக சொல்லப்போனால் வஜ்ராசனம்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதற்கடுத்து பத்மாசனம், இந்த மாதிரியான யோகாசனங்கள்லாம் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸலண்ட்டாக நம்மளோட பாடி மைண்டு கண்ட்ரோல் ஆகும். நம்மளோட பிரெயினில் உள்ள பிரெயின் கெமிக்கலை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். உடல் எப்பயுமே புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய ஹாப்பி ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது இந்த யோகாசனங்கள். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் முக்கியம். நேரம் தவறி சாப்பிட்றது, நேரம் தவறி தூங்குறது, பேக்கடு ஃபுட் நிறையா சாப்பிட்றது, ஸ்மோக்கிங், ஆல்கஹாலை இன்னும் அதிகப்படுத்துறது, அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதற்கடுத்து நல்லா தூங்குங்க. 8 மணி நேரம் மினிமம் தூங்கணும். அதுக்கான தொந்தரவுகள் இருந்தால் மருத்துவர் அணுகி அதுக்கான சிகிச்சையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதற்கடுத்து செயற்கை விரைப்புத்தன்மைங்கிற அந்த மோகத்தில் போய் சிக்கிறாதீங்க. செயற்கையாக நீங்கள் என்ன மாதிரியான மாத்திரை மருந்து சாப்பிட்டு உங்களுக்கு விரைப்புத்தன்மை வந்தாலும் அது நிரந்தரம் அல்ல. இயற்கை விரைப்புத்தன்மை எப்படி நம்ம அதிகப்படுத்தலாம், அந்த இயற்கை விரைப்புத்தன்மையிலேருந்து எப்படி நம்மளுடைய அந்த தாம்பத்திய சுகத்தை அனுபவித்து அந்த வாழ்க்கையை நம்ம கொண்டு போகலாங்கிறது தான் சரியான தீர்வாக இருக்குமே ஒழிய நீங்கள் செயற்கையாக பண்ணுறதுக்கு எதுவுமே தீர்வாகாது. ஸோ இந்த முறைகளை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்களே.